SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சிக்கியுள்ள முக்கிய பிரமுகர்கள் இலங்கையில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு வெளியான திடீர் அறிவிப்பு. நள்ளிரவில் ஏற்பட்ட அனர்த்தம், பலியான இளம்பெண், பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். தவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய பதவி தொடர்பன விரிவான செய்திகள். சமூக வலைதளங்களில் அறிமுகமில்லாத நபர்களுடன் பழகும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர தயார் நிலைக்குழு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். இலங்கையர்களை இலக்கு வைத்து இந்தியாவிலிருந்து இயக்கப்படுவதாக கருதப்படும் புதிய வாட்ஸ்அப் காணொலி மோசடி தொடர்பில் அண்மைய நாட்களில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கவர்ச்சிகரமான இளம் பெண்களின் போலி ஃபேஸ்புக் கணக்குகளை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளும் மோசடிக்காரர்கள் ஆரம்பத்தில் ஃபேஸ்புக் மூலம் பழகி பின்னர் வாட்ஸ்அப் செயலிக்கு தொடர்பை மாற்றி வாட்ஸ்அப் காணொலி அழைப்பினை மேற்கொள்கின்றார்கள். நிர்வாணமான தோற்றத்தில் அழைப்பை ஏற்படுத்தி அதன் பின் படம் பிடித்து அல்லது போலியான ஆபாச காணொலிகளை உருவாக்கி அதனை பாதிக்கப்பட்டவர்களின் சமூக வலைத்தள தொடர்புகளுக்கு அனுப்புவதாக கூறி பணம் பறிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். இந்த மோசடி கும்பல் இந்தியாவில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்புமாறு விரட்டி பணம் கோருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அறிமுகமில்லாத நபர்களுடன் பழகும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். சமூகத்தில் பல முக்கிய பிரமுகர்கள் கூட இந்த மோசடியில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கும் சைபர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கபராதுவ கொக்வத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது மின்னல் தாக்கியதில் உயர்ந்த பெண்ணின் மரணம் மின்னலால் ஏற்படவில்லை என்றும் வீட்டின் கூரை மற்றும் சுவர்களின் சிதறல்களால் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களே காரணம் என்றும் திடீர் மரண விசாரணை அதிகாரி அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் கபதுருவ திடீர் மரண விசாரணை அதிகாரி கமல் காமினி திலக முன்னிலையில் கராப்பட்டி தேசிய வைத்தியசாலையில் நேற்று நடத்தப்பட்ட பிரதேச பரிசோதனையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணியளவில் பெய்த கனமழையின் போது கபராதுவ கொக்குவத்த பகுதியில் வீடொன்றின் இடிமின்னல் தாக்கியுள்ளது. இதன்போது வீட்டில் தங்கியிருந்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் இமாஷா மதுபாஷினி ஹிக்வத்தில் 26 வயதான இளம்பெண் உயிரிழந்தார். இதன்போது காயமடைந்த மற்றிய பெண் மேலதிக சிகிச்சைகளுக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரு பெண்களும் அப்பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிவர்கள் எனவும் அவர்கள் அறையில் இருந்த போதே மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கபதுருவ திடீர் மரண விசாரணை அதிகாரி கமல் காமினி திலக முன்னிலையில் கராப்பட்டி தேசிய வைத்தியசாலையில் நேற்று நடாத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அதன்படி மின்னல் தாக்கிய பின்னர் வீட்டின் சுவர்களும் கூரைகளும் இடிந்து விழுந்து அப்பெண்ணின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டவையே மரணத்துக்கு காரணம் என்று பிரேத பரிசோதனையில் அதிகாரி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் இச்சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மற்றொரு இளம்பெண் குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய பிறகு அவிடமிருந்து வாக்குமூலம் பெறுமாறும் மரண விசாரணை அதிகாரி அறிவுறுத்தியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னாள் பணியாளர்களுக்கு 2 கட்டங்களாக நட்டஈடு வழங்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வேலைசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பணியாளர்களுக்கான மொத்த நட்டஈடு தொகையில் 50% திரைசீரி நிதியிலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 50% தொகையை குறுகிய காலத்துக்குள் வழங்கப்படும் எனவும் முதற்கட்டம் 50% தொகையை இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாரத்துக்குள் அதற்கு அனுமதி கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு 6 புதிய நிறுவனங்களாக பிரிக்கப்பட்ட நிலையில் இதற்கு இணங்காத சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த மாதம் 9ஆம் தேதி அன்று விருப்ப ஓய்வு பெற்றார்கள். முறையான இழப்பீட்டுத் தொகை மற்றும் கொடுப்பனவு வழங்கப்படாமல் இருந்தமையால் ஊழியர் சங்கம் அல்லது உரிமைகள் ஆணைக்குழுவை நாடியிருந்தது. தற்போது அமைச்சரவை அனுமதியுடன் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் முதற்கட்ட 50% நட்டஈடு தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது தெரியவந்துள்ளது. உலகச் செய்திகள். தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சென்னை பனையூரில் தாவேக தலைமை அலுவலகத்தில் தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அனைத்து எம்எல்ஏக்கின் ஏகோபித்த ஆதரவுடன் தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று தாவேக ஆட்சி அமைக்க உள்ளது.
இந்நிலையில் சட்டமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் என பலரும் தோல்வியை சந்தித்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் பதவியிலிருந்து மு.க. ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிக்கியுள்ள முக்கிய பிரமுகர்கள், இலங்கையில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு வெளியான திடீர் அறிவிப்பு. நள்ளிரவில் ஏற்பட்ட அனர்த்தம், பலியான இளம்பெண், பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். தவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய பதவி.